எனது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் சொந்த பந்தங்களையும், உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களையும், திருப்பூர் சோசியல் சர்வீஸ் ட்ரஸ்ட் உறுப்பினர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், குழந்தை செல்வங்களையும், IAMI உறவுகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக திகழும் பெருந்தகை திரு மகி ராமலிங்கம் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஐயா அவர்கள் மே 4ஆம் தேதி 1959ஆம் ஆண்டு ஸ்ரீ திரு வரதப்ப ஐயா அவர்களுக்கு மேட்டுப்பாளையத்தில் மகனாக பிறந்தார். கல்லூரியில் BSc கெமிஸ்ட்ரி முடித்துவிட்டு பின்னர் சித்த மருத்துவ பண்டிட்டாகவும் மாஸ்டர் சர்டிபிகேஷன் இன் அக்குபஞ்சர் சயின்ஸ் முடித்துவிட்டு சித்தா மற்றும் இயற்கை மருத்துவ துறையில் 33 ஆண்டுகளாகவும் அக்குபங்சர் துறையில் 27 ஆண்டுகளாகவும் தன்னுடைய தன்னிகரற்ற சேவையை செய்து வருகிறார். அக்குபங்சர் மூலமாக எத்தனையோ லட்சம் பேரை இயற்கை அன்னையின் வழி நின்று குணமாக்கி இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்லாமல் இந்தியன் அக்குடெஷ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் என்ற கம்யூனிட்டி காலேஜின் இயக்குநராகவும், இந்தியன் அக்குடெஷ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ட்ரஸ்டின் நிறுவனர் மற்றும் இயக்குநராகவும், குட் லைஃப் அசோசியேஷன் என்ற அமைப்பின் இயக்குநராகவும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். வாழ்வோம் வளத்துடன். திருப்பூரில் மீண்டும் ஒரு திருவிழா. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கட்டின திருவிழா தானே. கடைசி வரை கேக்குதுங்களா? சரி. அப்போ திருவிழா எதுக்குன்னா, நம் அறியாமையை போக்கி ஒளி விளக்கு ஏற்றுவதற்கு, அதாவது ஆரோக்கிய ஒளி விளக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு உங்களுக்கு சர்மிளாவை நாம எங்க மூலியமா அறிமுகப்படுத்த போறோம். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க யாருன்னா ஒரு என்ஜினியராவோ அல்லது ஒரு ஆபீசராவோ ஒரு மேனேஜராவோ அல்லது உங்களுடைய வீட்டுல சொந்தத்துல நட்பு வட்டமா தெரிஞ்சிருக்கும். அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்காது எத்தனை நாள். இனிமேல் நாங்க வேற ஒரு டைமென்ஷன்ல அறிமுகப்படுத்த போறோம். ஸோ அதுக்கான ஒரு திருவிழா தான் இது. ஆரோக்கியத்தை அவரவர் விருப்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா. எல்லாருக்கும் ஆரோக்கியம் வேணுமா வேண்டாமா? எல்லாருக்கும் ஆழ்மான விருப்பம். அதாவது நம் உள் உணர்வுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா? அந்த உள் உணர்வுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப அந்த சந்தோஷத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு யாராவது உதவி செய்யணும்னா ஒருத்தர் உதவி செய்யக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஆரோக்கியத்தை யாராவது கொடுக்க முடியுமான்னு கேட்டா யாரும் கொடுக்க முடியாது. அப்ப நமக்குள்ள இருக்குது, அதை தக்க வச்சுக்கணும். அந்த விருப்பத்தை நம்ம விருப்ப பதிவிலேயே வச்சிருக்கணும். இப்ப நாம அதை பண்றதில்லை. எல்லாருமே யாராவது ஆரோக்கியத்தை நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிச்சுட்டு உடம்பு கெட்டு போச்சுன்னா நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை இருக்கா இல்லையா? நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆரோக்கியத்தை எங்கேயும் காசு கொடுத்து வாங்க முடியாது. காசு கொடுத்தா எச்சா நமக்கு நோயை கொடுத்துருவாங்க. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நான் இப்ப சொல்றேன். காசு கொடுத்தா ஏன் நோய் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காசு கொடுத்து என்ன வாங்குறீங்க? மருந்து தானே வாங்குறீங்க. மருந்து வாங்கி மருந்துல என்ன இருக்குது? நீங்க நினைக்கிறீங்க உங்க நோயை போக்குறதுக்கான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு. நோயை போக்குறதுக்கான சக்தி இருக்கா? அதுல விஷம் இருக்கா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க அந்த மருந்தை? மருந்துக்கு மேல எழுதி இருக்கிறது கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? பார்க்கணும். ஆனா கண்ணுக்கு தெரியாம எழுதியிருப்பாங்க. சாராய கடைகளும் பெருசா எழுதியிருக்காங்க. குடியை கெடுக்கும், நாட்டை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும், பெருசா எழுதியிருக்காங்க. சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா குடிக்கிறதெல்லாம் நிறுத்தல, அது வேற விஷயம். ஆனா நீங்க சாப்பிடுற மருந்து மேல ஷெட்யூல், வார்னிங், எச்சரிக்கை அப்படின்னு எழுதி இருக்குது. என்ன? சாதாரணமா நல்லா இருக்கிறவன் இதை சாப்பிட்டாலே ஆபத்து அப்படின்னு. இப்ப நல்லா இருக்கிறவன் சாப்பிட்டாலே ஆபத்துன்னா, நலம் இல்லாதவன் பலவீனமானவன் சாப்பிட்டா இது மேலும் ஆபத்தா இல்லையா? சுய உணர்வை கேட்டு சொல்லுங்க. உங்களுடைய ஆழ் மனசை கேட்டு சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. ஆபத்து தானே? ஆமா. அப்போ இந்த மருந்து சாப்பிட்டு எப்படி நோய் போகும்? மேலும் முடமாயிடும். உயிர் சக்தி முடமாயிடும். அப்ப முடமாயிருச்சுன்னா இனிமேல் அது உங்ககிட்ட ஒன்னும் சொல்லாது.
என்ன சொல்லிச்சு முதல்ல? யா கொஞ்சம் எனக்கு ஓய்வு கூடயா, அதனாலதான் இருமல் வருது, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் அடியா, அதுக்குதான் காய்ச்சல் வந்து இருக்குது, வயிற்றால போறது இருக்கு, எதையும் சாப்பிட்றாதையா, கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியா இருயா அப்படின்னு சொல்றதுக்கு தான் வயிற்றால போச்சு, வாந்தியாச்சு, வலிச்சது. இதெல்லாம் நீங்க தப்பா பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். காய்ச்சல் வந்த போது பாருங்க வாயெல்லாம் கசப்பா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? எதையும் உள்ள போட்டுறாத அப்படின்னு நமக்கு கரெக்டா கைட் பண்ணதா இல்லையா? அதே மாதிரி தான் எதை சாப்பிட்டீங்கன்னாலும் உமட்டிட்டு வரும். காய்ச்சல் இருக்கும்போது எல்லாம் முட்டி முட்டி வலிக்கும், தொண்டை வலிக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு ரொம்ப கனலா கொதிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? கம்மன் பாடுன்னு அர்த்தம். நாம என்ன பண்றோம்? இந்த காய்ச்சலை உடனே சரி பண்ணணும் அப்படின்னு போய் என்ன பண்றோம்? ஒரு ஊசியோ மருந்தோ போட்டுக்கிறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த உயிர் சக்தி பலவீனமாகி காய்ச்சல் கம்மியாயிடுது. நாம நினைச்சுக்கிறோம் சூப்பர் மருந்து, சூப்பர் டாக்டர், நம்ம காய்ச்சலை உடனே நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அங்கதான் வைக்கிறோம், ஒலை வைக்கிறோம். நமக்கு எப்ப நம்ம காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்டோமோ அந்த நேரத்திலேயே நம்மளுடைய அழுக்குகள் வெளியே போகாம உள்ளே சிக்கிக்குது. இந்த மருந்துனால ஒரு காய்ச்சலை நாமளும் உண்டாக்க முடியுமா? யாருனாலும் காய்ச்சல் உண்டாக்க முடியாது. அப்ப காய்ச்சல் எப்போ வருது? காய்ச்சல் நீ இத்தனை நாள் சாப்பிட்ட குப்பையெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சிருந்து ஒட்டுக்கா ஒரு நாள் ஓய்வு கொடுத்துக்கா, அந்த நேரத்துல சொங்கன்னு சூடேறும். இதை பாருங்க, குளிர் காலத்துல காய்ச்சல் அதிகமா வரும். குளிர் காலத்துல சூரிய வெளிச்சம் கம்மியா இருக்கும், நம்ம வேலை செய்யற நேரம் கம்மியா இருக்கும், ஓய்வு எடுக்கிற நேரம் அதிகமா இருக்கும், சாப்பிட்றது கம்மியா இருக்கும். உண்டா இல்லையா? குளிர் காலத்துல மார்கழி மாசம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த நாள்ல பாருங்க வியாதி அறுவடை நாள், அந்த நாள்ல தான் காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தது எதுக்காக? நீ ஓய்வு கொடுத்த, இப்போ உன்னை சுத்தப்படுத்துற அப்படின்னு அந்த உள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தி என்ன பண்ணும்? உடம்ப சூடு பண்ணி கழுவவே முடியாத கழிவு எல்லாம் ஈஸியா வெளியேற்றும். சூடு பண்ணா கழிவெல்லாம் வெளியேறுமா? வெளியேறாது ஈஸியா. நம்ம வாஷிங் மிஷின்ல டெம்பரேச்சர் வச்சிருக்கிறோமா? எதுக்காக? எதுக்காக வச்சிருக்கோம்? சீக்கிரம் அழுக்கு போகணுங்கிறதுக்காக. வெள்ளாவில வைக்கிறதுக்கு இன்னும் கூட இருக்குதா இல்லையா? கிராமத்துல எல்லாம் இருக்குல்ல? ஆமா. அது வெள்ளாவில வச்சா என்ன அர்த்தம்? போகாத அழுக்கெல்லாம் போயிடும்னு அர்த்தம். இப்ப தெரியுதா காய்ச்சல் எதுக்கு வந்துச்சுன்னு? அப்ப காய்ச்சல் வந்தா தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம். நான் எப்ப அழுக்கு பண்ணேன் உடம்ப அப்படின்னா, நாம எப்போ பசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு கேள்வி கேட்டா, பசிச்செல்லாம் சாப்பிடலான்னு தான் நினைக்கிறேன், ஆனா டைம் இல்லையே அப்படின்னு தான் ஓடுறீங்க. அப்ப பசிச்சு சாப்பிடலனால நீங்க சாப்பிட்டது விஷம். அப்ப அது அழுக்குதான். அப்ப எப்ப ருசிச்சு சாப்பிட்டோம்? ருசிச்சு சாப்பிடறதுக்கு எங்க நேரம் இருக்குது? அறக்க பறக்க சாப்பிட்டு ஓடுறதுக்கே சரியா இருக்குது. திருப்பூர்னால ஓட்டன்னு அர்த்தம். நான் அப்படிதான் பேர் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம். திருப்பூர்காரங்க எங்க கிளினிக் வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் உட்கார முடியாதும்பாங்க. ஐயா உடனே போகணும் ஐயா அப்படிம்பாங்க. அதனால அவங்க பேரு ஓட்டம் தான் வச்சிருக்கிறேன் நான். சரிதானே? நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. ஆமா, ஓடக்கூடாது. அப்போ சாப்பிட்றது எவ்வளவு நாள் சாப்பிடுவோம்? ஒரு நாள்ல 15 நிமிஷம் சாப்பிடுவோமா? அந்த மாதிரி ஒரு 3 தடவை சாப்பிடுவோமா? 3/4 மணி நேரத்துல என்ன பண்ணிடுவோம்? சாப்பிடுறதான் பண்ணணும். அப்போ சாப்பாட்டை கவனமா சாப்பிடணுமா வேண்டாமா? ஆமா, அதுக்கு பேர் தான் ருசிச்சு சாப்பிடுறதுன்னு அர்த்தம். கவனமா சாப்பிடுறதுக்கு பேர் தான் ருசிச்சு சாப்பிடுறதுன்னு அர்த்தம். நீங்க மனசு வச்சு சாப்பாட்டு மேல முழு கவனம் வச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா உமிழ்நீர் சுரக்கும். சுரக்குமா சுரக்காதா? உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் சுரந்தாதான் செரிமானம் ஆகும். ஏன் செரிமானம் ஆகுது? உமிழ்நீர் சுரந்தாதான் உள்ள இருக்கக்கூடிய ஜீரண நீர் எல்லாம் சுரக்கும். உமிழ்நீரே சுரக்கல, ஜீரண நீர் சுரக்குமா? நம்ம சாப்பாட்டு மேல உட்கார்ந்துக்கிட்டு தான் என்ன பேசுவோம்? சண்டையெல்லாம் பிடிப்போம், போன்ல எல்லாம் வேடிக்கை பார்ப்போம், பத்தாவதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க டிவியை பார்ப்போம். டிவி இல்லாத டைனிங் ஹாலே பார்க்க முடியாது இப்பெல்லாம். எல்லா இடத்துலயும் டிவி வச்சுக்கிறோம், டைனிங் ஹால்லையும் டிவி இருக்கணும். எதுக்கு? சாப்பாட்டுல இருக்கிற ருசி எதையும் கண்டுபிடிக்க முடியாம அப்படியே வேகமா உள்ள தள்ளுறது. அதானே பண்றாங்க. அப்ப என்ன நடக்குன்னா, டிவியை பார்க்கும்போது அவன் ஆக்ரோஷமா சண்டை பிடிச்சிட்டு இருப்பான். நீங்களே அவங்க கூட குஸ்தியா பண்ணிட்டு இருப்பீங்க, போது அடி குத்து அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்குமா? சுரக்காது, வேற ஒரு நீர் சுரக்கும். அதுக்கு பேர் அட்ரினலின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, இந்த சண்டை பிடிக்கும் போது சுரக்கிற நீர் அது, பயம் வரும்போது சுரக்கிற நீர் அது. அப்போ அந்த நீர் சுரந்தா இந்த நீர் சுரக்காது. அப்போ நீங்க சாப்பிட்டது செரிமானம் ஆகாது. அப்புறம் சின்ன வயசுலயே சக்கரை நோய் வந்துருச்சுருவாங்க. தேவையா நமக்கு இது?
தேவையா? வேண்டாம்ல. அப்ப நாம என்ன பண்ணணும்? ருசிச்சு சாப்பிடலாம். ருசிச்சு சாப்பிட்டோம்னா உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் சுரந்தா எல்லா நீரும் சுரக்கும், இன்சுலின் தானா சுரக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அடுத்தது என்ன செய்யணும்? நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நல்ல சாப்பாடுன்னு என்ன? ஈஸியா செரிமானம் ஆகுறது எல்லாமே நல்ல சாப்பாடு தான். அப்ப ஈஸியா செரிமானம் ஆகுறது எது அப்படின்னு பார்த்தா, பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, இந்த உலகத்துல ரொம்ப ஒரு கொழுப்பானவரா எடுத்தேன்னா, இந்த உலகத்துல ரொம்ப டாப்பான ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அமெரிக்காக்காரன் தான். ஆமா, அமெரிக்காக்காரன் சொன்னா சரியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா? ஆமா. அந்த அமெரிக்காவில ஒரு ஒரு இவர் இருந்தார், பில் கிளின்டன் அப்படிங்கிறவர். தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம்? யார் அவரு? பழைய பிரசிடென்ட். ஆமா, முதல்ல இருந்தார், முன்னாள் அதிபர். அவருக்கு 2003 நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாம் நெஞ்சு வலி வந்தா பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி போவோம். அவருக்கு ஒரு பெரிய டீம் இருக்குமா இருக்காரா? ஆமா, ஒரு 50 பேர் வச்சா ஒரு பெரிய டீம் இருந்தது. அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பண்ணி ஐயா உள்ள ஸ்டண்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரி, அது எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, ஸ்டண்ட் வைக்கிறது எல்லாத்துக்கும். ஆமா ஆமா, உள்ள அந்த ரத்த குழாயில ஒரு விரி வாங்குற ஒரு இந்த பால் பெயிண்ட் பேனாவில் ஒரு ஸ்பிரிங் இருக்குமில்ல, அந்த மாதிரி உள்ள வச்சிருவாங்க. எதுக்கு? ரத்த குழாய் அடையாம இருக்கிறதுக்கு. ஒரு 6 மாசம் 1 மாசம் 1 வருஷம் பார்த்தாரு. அவர் கொடுத்த மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனால் என்னாச்சு? அவர்னால பழைய நிலையை விட கேவலமான நிலைக்கு தான் போறாரு தவிர நல்ல திடகாத்திரமா இல்லை. அப்ப என்ன பண்ணாரு? திரும்பவும் அவங்க ஆஸ்பத்திரி, அவங்க டாக்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தா, இல்லையா இது பைபாஸ் தான் பண்ணணும் மாட்டு இருக்குது அப்படின்னு நெஞ்ச பொழந்துட்டாங்க. நெஞ்ச பொழந்துதான் பைபாஸ் பண்ண முடியும். ஆமா, அது பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்தது திரும்ப ஒரு 3 மாசம் 6 மாசம் அவங்க சொல்ற மாதிரி கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாம் பண்ணியும் கூட என்னாச்சுன்னா திரும்பவும் அதை விட மோசமான நிலைக்கே போயிட்டு இருக்கிறாரு. இப்ப அவங்க டீமை கூப்பிட்டாரு. யார? அந்த டாக்டர் டீம் எல்லாம் இருக்குமில்ல, யோ நீங்க எல்லாம் நல்லா தான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாம் என்ன விட்டுட்டு இந்த உலகத்தை சுத்துங்கயா. எங்க மருந்து இல்லாம இந்த விஷம் இல்லாம சுகமா இருக்கானு போய் பார்த்துட்டு வாங்கய்யா. அவனுங்க எல்லாம் என்ன சாப்பிடுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வா. அதை எனக்கு சொல்லி நான் அதுக்கு சாப்பிட்டுக்கிறேன், நான் சுகமா இருப்பானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. இவங்கெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி அங்கங்க உலகமே சுத்தி பார்த்துட்டு, இந்த சைனாவில் ஒருத்தர் டாக்டர் கோலின் கேம்பிள் அங்கிறவர் ஒரு பெரிய டாக்டர். அவருக்கு ரொம்ப காலமா ஒரு 60 வருஷம் ஆராய்ச்சி பண்ணார் இந்த சாப்பாடுகளை பத்தி. என்ன சாப்பாடு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, எதெல்லாம் சாப்பிட்டா நோயே வராது அதுன்னு சொல்லி அப்படி எல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர் ஒரு புக் எழுதினார். அதுக்கு தி சைனா ஸ்டடின்னு பேர் வச்சார். அது எல்லா பேரும், நிறைய பேர், ஒரு 10,000 பேர் 80,000 பேர் வரைக்கும் அதை ரிசர்ச் பண்ணார். அதை சாப்பிட்டவங்களுக்கு யாருக்கும் நோயே வரல. நல்ல புத்தகம் தானே, நல்லதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு வந்து பில்லுக்கு கொடுக்குறாரு. பில் கிளின்டனுக்கு கொடுக்குறாரு. பில் கிளின்டன் என்ன பண்றாரு? ஒரு 6 மாசம் சின்சியரா ஃபாலோ பண்றாரு. ஏன்னா அவருதான் இதுல ரொம்ப நோவா போயிட்டாரா. அதனால என்ன பண்ணாரு? அவங்க என்ன சொன்னாங்களோ அதை சின்சியரா ஃபாலோ பண்ணார். ஃபாலோ பண்ணி 6 மாசத்துல அவருக்கு எந்த மருந்தும் தேவையில்லாம ரொம்ப திடகாத்திரமா இருந்தார். அந்த டாக்டர்கள்லாம் உங்களுக்கு இனிமேல் மருந்து அவசியம் இல்லை அப்படின்னு மருந்தெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டார். ஏன்? அந்த ஸ்டண்ட் எல்லாம் கூட எடுத்து வெட்டாங்க. இப்ப எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஸ்டண்ட் வச்சு எடுக்க முடியுமா? போயா, அதெல்லாம் வச்சதுதான் அப்படின்ட்டுருவாங்க. ஆனா அவருக்கு எடுத்த விட்டுட்டாங்க. இத அவர் எப்ப சொல்றாருன்னா, அவருடைய பொண்ணுடைய மேரேஜ்ல நான் பாரு இந்த மருந்துல இருந்து வெளியே வந்துட்டேன், காரணம் என்னன்னா இந்த உணவு தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த உணவு நமக்கு தெரியணுமா வேண்டாமா? அந்த உணவு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி அவர் இன்னொரு காரியம் பண்ணாரு. தான் பெற்ற இந்த சந்தோஷம், இந்த வையகம் எல்லாம் சந்தோஷப்படணும் அப்படின்னு வள்ளுவன் சொன்ன மாதிரி, பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்னார்ல, அது மாதிரி என்ன பண்ணாரு அவரு? அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 14,000 ஸ்கூலுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் நான் என்ன சாப்பிட்டேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் பலவானா இருப்பீங்க, நோயாளியா இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. 14,000 ஸ்கூல்ல ஒரு பிரசிடென்ட் 14,000 ஸ்கூல்ல நான் என்ன சாப்பிட்டேங்கிறத சொல்றதா அவருக்கு வேலை. ஆனா அவர் அதை தான் செஞ்சார். என்ன பாத்துக்கோங்க, அவர் எவ்வளவு அக்கறையோட பண்ணியிருப்பாரு அதைய. அப்போ அதே ஒரு ஸ்டடியை நாம ஏன் பண்ணக்கூடாது? நாமளும் அது மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஆமா, அவர் என்ன சாப்பிட்டாரு அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு நம்ம எடுத்துக்குவோம். நம்ம சாப்பிட்றது என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது வேற.
அவர் என்ன சாப்பிட்டாருன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாத்திக்க முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணக்கூடாது, பண்ணுவோம். ஏன்னா முயற்சினா அது நமக்கு இல்லைன்னு அர்த்தம். நீ வேணா பண்ணி பாருங்கிற மாதிரி. அப்படியா? இல்ல இல்ல, நாம செய்ய போறோம். ஆமா, அவர் என்ன சாப்பிட்டாரு அப்படின்னா மிக உயர்ந்த உணவை நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? காலையில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அப்படி ஒரு பெரிய மெனுவாதான் வச்சிருப்போம். அது இல்லை அவர் சொல்றது. மிக உயர்ந்த உணவுல பழங்களை வைக்கிறார். பழங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவுலன்னா? பழம் நாம் இழந்த பலத்தை தரும். நாம் எப்ப பலத்தை இழந்தோம்? தப்பு தப்பா சாப்பிட்டு தப்பு தப்பா வாழ்ந்தா பலத்தை இழந்துருவோமா இல்லையா? பலம் இழந்தாதான் நோய். பலவீனமானதான் நோயின்னு சொல்றோம். அப்போ அந்த பலவீனத்தை மீண்டும் அடைவதற்கு இயற்கை கொடுத்த பெரிய அருட்கொடை தான் பழங்கள். அதுவும் எப்படி? சீசனல் ஃப்ரூட்ஸ். இப்ப என்ன சீசனு டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாம்பழம். ஆமா, மாம்பழம் சாப்பிட்டா பிரிஸ்கா இருக்கா? சக்கரை நோய் வந்துருச்சா? சக்கரை நோய் இருக்கிறவங்ககிட்ட மாம்பழம் கொண்டு போய் காட்டு, பயந்து ஓடியே போயிடுவான். ஆனா உண்மையிலே அவரு அது சாப்பிட்டு வந்திருக்காது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? மாம்பழத்துல இருக்கிறது நல்ல சர்க்கரை, திடகாத்திரமான சர்க்கரை. அதை சாப்பிட்டா ஈஸியா செரிமானம் ஆகும். மாம்பழம் சாப்பிட்டு யாராவது மயக்கம் போட்டு வந்துட்டீங்களா? யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி? மாம்பழம் சாப்பிட்டு நல்ல பிரிஸ்கா தானே இருக்குது. ஆமா, விஷ மாம்பழம் சாப்பிட்டா வேணா விடுவாங்க, நல்ல மாம்பழம் சாப்பிட்டா கண்டிப்பா விட மாட்டாங்க. அப்போ இருக்கிறதுலயே உயர்ந்த உணவாக மதிக்கப்படுவது அந்தந்த சீசன்ல விளையக்கூடிய, அந்தந்த சீதோச நிலையில விளையக்கூடிய, அந்தந்த ஏரியாவில் விளையக்கூடிய பழங்கள். அதுவும் பிழிஞ்சா ரசம் வர்ற பழங்கள். அதுதான் டாப். அதான் உணவுலேயே உயர்ந்த உணவை கருதப்படுது. இது எப்ப சாப்பிடணும்? அதிகாலையில், அதாவது முதல் உணவு. இப்போ நாமெல்லாம் இப்போ இண்டஸ்ட்ரி, திருப்பூர்னாலே இண்டஸ்ட்ரி தான். ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்ட்ரைக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க உண்ணா நோன்பு இருந்த பின்னாடி உண்ணா நோன்பு முடிக்கும் போது பிரியாணி கொடுப்பாங்களா? ஜூஸ் கொடுப்பாங்களா? ஜூஸ் தான் கொடுப்பாங்க. எதுக்காக? ஒரு லாங் கேப்புக்கு பின்னாடி பிரேக்கிங் த ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? பலரசம் தான் அருந்தணும். ஏன்னா அவன் இழந்த சக்தியெல்லாம் அடையிறதுக்கு பலரசம் தான் முக்கியம் அப்படின்னு அர்த்தம். பலரசங்கிறது பழமாவும் எடுத்துக்கலாம், ரசமுள்ள பழமாவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம ஏரியாவில் விளையக்கூடிய சீசனல் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள். காய்கறிகள் நம்ம சாப்பிட்றோமா இல்லையா? ஆனா நாம சாப்பிட்ற காய்கறி வேற மாதிரி. அப்படி போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி அதை ஒன்றில நாக்கி பெரிய காயை சின்னதா மண்ணி வரும்போது கூடையில வாங்கிட்டு வந்திருப்போம். அதை ஸ்பூன்ல கூட சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு சின்னதாக்கிடுவோம். அந்த மாதிரி தான் பண்ணி நமக்கு நல்ல ருசியா இருக்குது, வக்கனையா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அவர் சொல்றது சாலட்ஸா சாப்பிடுன்றான். பச்சையா சாப்பிடு. எப்படி பச்சையா? எதெல்லாம் பச்சையா சாப்பிடலாம்? வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், பேருக்குங்க, புடலங்காய் எல்லாமே பச்சையா சாப்பிடலாம். தக்காளி இருந்து, நெல்லிக்காய், தேங்காய். தேங்காயா? தேங்காய் சாப்பிட்டா கொழுப்புன்னு செத்து போயிடுவோம் சார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. உண்மையாது? உண்மை இல்லை, பொய். ஏன் பொய் சொல்றாங்க? அது வியாபாரம். நீ தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா எந்த டாக்டரையும் போய் பார்க்க மாட்டேன். அப்ப டாக்டர் சொல்லுவானா நீ தேங்காய் சாப்பிடு ரொம்ப நல்லதுன்னு? இப்ப நான் ஒண்ணு உங்களுக்கு விற்க வந்திருக்கிறேன்னா உங்களுக்கு நல்லது ஏதாவது சொல்லுவானா? நான் அதை விற்கிறதுக்காக என்ன பொய் வேணா பேசுவேனா இல்லையா? அந்த மாதிரி நம்ம கிட்ட சில விஷயங்களை மறைக்குவாங்க. இந்த தேங்காயில் என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்டா தேங்காயும் தாய்ப்பாலும் ஒண்ணுங்கிறான். யோ, இந்த ரகசியம் எனக்கு இத்தனை நாள் தெரியவே இல்லையே அப்படின்னு. ஆமா, தேங்காயில் இருக்கிறது தாய்ப்பால் இருக்கிறது ஒண்ணுதான். படிச்சவங்களா நிறைய பேர் இருக்கிறீங்க. சோடியம் மோனோலோரிக் ஆசிட் இது எங்க இருக்குதுன்னா இந்த உலகத்திலேயே தாய்ப்பால்ல மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்து தேங்காயில் இருக்குது. இப்ப நம்ம தேங்காய் சாப்பிடணுமா வேண்டாமா? இது எதுக்கு அப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புல எங்கேயாவது காயமாச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த காயம் மருந்து போடாம இருந்தா தழும்பெல்லாம் மாறிடும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? மருந்து போட்டா தழும்போட தான் ஆகும். ஏன்னா மருந்துங்கிறது விஷம். அந்த விஷத்தை போட்டா ரத்தத்துல தழும்பு வந்துடும், ரத்தம் கெட்டு போயிடும். ரத்தம் கெட்டு போனா தழும்பாதான் ஆறும். அப்போ இந்த உடம்புல எங்க காயமானாலும் தானே குணமாகக்கூடிய சக்தி அதுக்குள்ள இருக்கு. அதுதான் ரத்தத்தினுடைய பலன். ரத்தத்துல மிகப்பெரிய பலம் இருக்குது. அந்த பலம் என்ன பண்ணும்னா சதையா, தோலா, எலும்பா, மஜையா, கொழுப்பா, ஏன் முடிய கூட மாறும். இது எல்லாமே மாறுறது ரத்தம் தான். அப்போ அந்த ரத்தத்துக்கு எந்த கெமிக்கல் பாதகமும் கொடுக்காம இருந்தா அது ஒரு
தழும்பு இல்லாம ஆறிடும். கவனிச்சிருக்கிறீங்களா யாராவது? சின்ன சின்ன புண்ணுக்கெல்லாம் காயம் பண்ணதுக்கெல்லாம் நீங்க மருந்து போட்டிருக்க மாட்டீங்க. அந்த இடம் பாருங்க, அடையாளமே எல்லாமே சுகமாயிருக்கும். இனிமேலாவது கவனிங்க, எந்த கெமிக்கலும் போடலன்னா அடையாளமே எல்லாமே சுகமாயிடும். நமக்கு அடையாளத்தோட சுகமாகணும், அடையாளம் இல்லாம சுகமாகணும். ஆமா, அடையாளம் இல்லாம சுகமாகணும். புது ஸ்கின் வேணும் இல்லையா? அப்போ எந்த கெமிக்கலும் போடாம இருக்கணும். இப்போ உடம்புல எங்க காயமானாலும் சரியாயிடும். பிரெயின் செல்ஸ் சொல்றோம் இல்லையா, மூளையில இருக்கக்கூடிய திசுக்கள் இருக்குதுல்ல, இங்க காயமானா சரியாகாது, தானே சரியாகாது. அப்ப அதுக்கு என்ன வைத்தியம்? அண்ணா நம்ம பாட்டி வைத்தியம் என்ன? தாய்ப்பால் தான் அதுக்கு தலையாய வைத்தியம். எங்க வரும் தாய்ப்பாலுக்கு? குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? தேங்காய் தான் அதுக்கு சப்ளிமெண்ட்ரி. தாய்ப்பால் இருக்கக்கூடிய அதே பயோகெமிக்கல் இது என்ன இருக்குது? சோடியம் மோனோலாரிக் ஆசிட் தேங்காயில இருக்குது. இப்ப மூளை செல்களையே கட்டமைக்கும் தேங்காய் அப்படின்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய செல்களை கட்டமைக்குமா அமைக்காதான்? இப்ப சொல்லுங்க, உங்க குழந்தைகளுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க அம்புட்டு பேருக்கு தேங்காய் கொடுக்கணுமா வேண்டாமா? தேங்காய் சாப்பிட்டு யாருக்காவது கொழுப்பம் செத்து போனவங்க நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்தது இல்லை. ஆனா நம்ம பயந்து வந்து சாடுறோம் தேங்காயை பார்த்து. எங்க தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆள் சொல்றாரு, என்னடா பண்ணா இவ்வளவு தேங்காய் இருக்குது, சாப்பிடவே மாட்டேங்கிற நீ, தட்டி சாப்பிட்டா நெஞ்சு குருதின்னு சொல்லி வர்ற எங்க மாமா இல்ல அப்படின்னு நான் அவனை கேட்கிறேன். அவன் சொல்றான், பண்ணா அதை சாப்பிட்ட செத்து போயிடுவாங்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு. கொழுப்பாமா? யாருக்குடா கொழுப்பு? அதுல கொழுப்பு இருக்குங்கிறாங்க அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறோம்னு பாத்தீங்களா இல்லையா? அவன் படிக்கவே தெரியாது, பேப்பர்லாம் படிக்க தெரியாது. இவனே இப்படி இருக்கிறான்னா அப்ப நம்ம படிச்சவங்க எல்லாம் எத்தனை பேர், இன்னைக்கு யூடியூப் பாக்குறவங்க எத்தனை பேர், இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? தேங்காய் பார்த்து பயந்து காத தூரம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஆரோக்கியத்தை இழந்துட்டு இருக்கிறோம். மூளை செல்களையே கட்டமைக்கும்னா நம்ம உடல்ல இருக்கிற எல்லா செல்களையும் கட்டமைக்கலாம், கட்டமைக்காதா? அப்ப அந்த கட்டமைக்கிற தேங்காயை நம்ம சரியா பயன்படுத்தணுமா வேண்டாமா? நம்ம பயன்படுத்துறது இல்லை. அப்போ அந்த காயில ரொம்ப முக்கியமான காய் தேங்காய். புரிஞ்சுதா உங்களுக்கு? தேங்காயை ரெண்டு வகையை பயன்படுத்தலாம். ஒண்ணு காயாவும் பயன்படுத்தலாம், இன்னொன்னு கொட்டையாவும் பயன்படுத்தலாம். கொட்டையில மிகப்பெரிய கொட்டை தேங்காய். நட்ஸ் சொல்றோம் இல்லையா, இது கோகோனட் இருக்கிறதுல பிக்கஸ்ட் நட். கொட்டை வகைகள்லயும் இதுதான் பெரிய கொட்டை. காயிலும் மேலான காய் தேங்காய். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இதை நம்ம இன்னையில இருந்து கட்டாயமா எங்கெல்லாம் அந்த வெள்ளை கலர்ல ஒரு பாலுன்னு ஒரு பாக்கெட்ல எல்லாம் வாங்கி அது மாட்டுல எல்லாம் கறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் இதை வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? அப்படியே குடிச்சீங்கன்னா தேங்காய் சீக்கிரம் செரிமானம் ஆகாது. நீங்க பாட்டுக்கு அந்த டம்ளர்ல குடிச்ச மாதிரி இந்த டம்ளர்ல குடிக்க கூடாது இந்த பாலை. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு தேங்காய்க்கு ஒரு எலுமிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணா ஜூஸா ஒரு 2 மணி நேரத்துல மோர் மாதிரி ஆயிடும். அதை ஈஸியா நீங்க எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். மோர் மாதிரி பயன்படுத்திக்கலாமா? கஷ்டமா? இதெல்லாம் யார் பண்ற வேலைங்கிறீங்களா? பம்பளை எல்லாம் பாக்கெட்ல வாங்கிட்டு வந்தோமா, ஊத்தணுமா, காய்ச்சணுமா, இது ஒண்ணும் பண்ண வேண்டாம். புளிஞ்சா ஜூஸ் வந்துடும், பால் வந்துடும். அதை எடுத்து எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சு ஒரு டிஃபன் கேரில் ஊற்றி வச்சுட்டா ஒரு 2 மணி நேரத்துல டேஸ்டான மோர் ஆயிடும். அது கூட இந்த சுக்கு ஏலக்காய் எல்லாம் போடலாம். தேவைன்னா போட்டுக்கோங்க, நீங்க என்ன வேணா போட்டுக்கோங்க, அதுக்கு பின்னாடி அது வேற விஷயம். அடிப்படையா இதை போடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய டானிக். அப்ப குழந்தைகளுக்கு மட்டும்தானா? எல்லாருக்கும். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஐயா ஆதாரம் இருக்கு. இப்போ சிலோன்ல எடுத்துட்டீங்கன்னா தேங்காய் எல்லாமே ஒண்ணு சாப்பிட மாட்டாங்க, தேங்காய் பால் எல்லாமே ஒண்ணு சாப்பிட மாட்டாங்க. எத்தனை பேர் சிலோன் போயிட்டு வந்தவங்க இருக்கீங்க இங்க? ஒருத்தர் இல்லையா? சமயம் கிடைச்சா போய் பாருங்க. நீங்க போய் அங்க போய் ஹோட்டல், எந்த ஹோட்டல்ல உட்கார்ந்தாலும் ஒரு பக்கெட் நிறைய கொண்டாந்து வைப்பான். என்னது? தேங்காய் பால். சட்னி வைக்கிறது 2வது தான், முதல்ல தேங்காய் பால் கொண்டாந்து வைப்பாப்ல. தேங்காய் பால் இல்லாம எந்த உணவும் கிடையாது. சரி, அப்படி தேங்காய் பால் சாப்பிட்டு சிலோன்கார் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா இளமையா இருக்கான். எப்படி இளமையா இருக்கான்? அவனை பார்த்தா ஒரு 70 வயசு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க 70 வயசுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவரை கேட்டா 95 வயசுன்னு சொல்லுவார். 25 வயசு அதிகமா இருக்கு. அப்போ வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. 40 வயசுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவர் வயசை கேட்டா 70 வயசுன்னு சொல்லுவாரு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இளமையை தக்க வைக்கக்கூடிய குணம், நீங்க மூளை செல் நல்லா இருந்தாதான்
இளமையை தக்க வைக்கும். மூளைகள் கெட்டு போச்சுன்னா இளமை காணாம போயிடும். இப்ப அமெரிக்காக்காரனையெல்லாம் நீங்க மேக்கப் போடாம பார்க்க முடியாது, அசிங்கமா இருப்பான். ஏன்னா அவன் எல்லாம் ஒரு 70% ஆளுங்க ஏதாவது ஒரு வகையில மருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க, சப்ளிமெண்டரியாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே ரொம்ப மோசமான கண்டிஷன் ஹெல்த் இருக்கிறவங்க அமெரிக்காக்காரன் தான். அங்க அதனாலதான் நிறைய சூசைடு பண்ணிக்கிறான் முடியாம, டைவர்ஸ் பண்ணிக்கிறான் முடியாம. அப்போ வாழ தகுதி இல்லாத ஒரு மாதிரியா அந்த நாடு இன்னைக்கு இருந்துட்டு இருக்குதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ட்ரக் இம்ப்ளிமெண்டேஷன், மெடிசன் இம்ப்ளிமெண்டேஷன் அதிகமா. ஹெல்த் ஓரியன்டேஷன்ல பார்க்கும்போது அமெரிக்கா ரொம்ப பின்னாடி இருக்குது. லட்சம் நோயாளிகளுக்கு 500 டாக்டர்கள் இருக்காங்க, லட்சம் நோயாளிகளுக்கு 500 டாக்டர்கள் இருக்காங்க. ஆனா ஜப்பான் எடுத்துட்டீங்கன்னா லட்ச நோயாளிகளுக்கு 100 டாக்டர் தான் இருக்காங்க. ஆனா ஜப்பான் தி பெஸ்ட் இன் த வேர்ல்டு, இது ஒஸ்ட் இன் த வேர்ல்டு. அப்ப தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? சரி, நம்ம திரும்பவும் சாப்பாட்டுக்கு வருவோம். அப்ப அடுத்தது காய்கறிகள். காய்கறிகள் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு தேங்காய், நாமெல்லாம் வேண்டான்னு தூக்கி ஓரமா கட்டின தேங்காய் விலையே ஏறலன்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு கவலையே படாம சும்மா எடுத்துட்டு போன்னு சொன்ன தேங்காயில எம்புட்டு பெரிய ரகசியம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம எப்பவோ பயன்படுத்தி இருப்போமா இல்லையா? இனிமேல் பயன்படுத்திடுவோம். அடுத்தது பச்சை காய்கறிகள். இந்த பச்சை காய்கறிகள் சாப்பிடுறதுல என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு நோய் வருதுன்னா எங்கேயோ ஒரு இடம் காயமாயிருச்சுன்னு அர்த்தம். நமக்கு கண்ணுக்கு தெரியாது. சிலருக்கு வந்து வாயில பொண்ணு வந்தா தெரியும், ஆனா வாயில எரிச்சலா இருக்குதுங்க சார், ஒண்ணுமே இல்லை, ஆனா வாயில எதையும் குடிக்க முடியல, சாப்பிட முடியல, ஒரே எரிச்சலா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க சின்ன சின்ன புண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். அது மாதிரி வயிற்று பூரா எங்க வேணா புண்ணுகள் இருக்கலாம் இல்லையா? இந்த புண்ணை ஆத்துறதுக்கு உலகத்துல வேற எந்த ஆயின்மெண்ட்டும் தேவையில்லை. பச்சை காய்கறிகளை முறையா சாப்பிட்டீங்கனால இந்த புண்ணு ஆறிடும். காய்கள் நோய் போக்கும் அப்படின்னு இயற்கை மருத்துவம் சொல்லுது. கனி பிணி போக்குன்னு சொல்லுது. இப்ப இதெல்லாம் நம்ம சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பிடணும். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதுன்னா, ஆஸ்திரேலியாக்காரன் தான் அதிகமா வெஜிடபிள்ஸ் சாலட்ஸா சாப்பிடுறவன். அவன் எப்படி சாப்பிடுவான்னா, இப்படி 2 பிளேட்ல காய்கறி வச்சிருப்பான், ஒரு பிளேட்ல சாப்பாடு வச்சிருப்பான். ஆளெல்லாம் நல்லா ஜைஜானட்டிக்கா இருப்பான். இது எப்படி உங்களுக்கு தெரியும் கேக்குறீங்களா? நான் வந்து இப்பதான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல நான் ஒரு கம்பெனில, சவுத் இந்தியா விஸ்கோஸ் யாருக்கு தெரியாது? அப்படி கேட்கணும். சவுத் இந்தியா விஸ்கோஸ்ன்னு ஒண்ணு இருந்தது, விஸ்கோஸ் தெரியுமில்ல? நல்லா இருக்கும். அவர் அங்கதான் இருந்தாரா? சரி, அங்க நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க வந்து ஆஸ்திரேலியன் வருவான். அவன் எப்படி இருப்பான்னா, இப்படி எட்டி பார்க்கணும், 115 கிலோ இருப்பான் வெயிட். நாமெல்லாம் மெஷினை 2 பேர் சேர்ந்து தூக்கி வைப்பான், அவன் டக்குன்னு தூக்கி வச்சிருவான். ஒருத்தனை ஒத்த கையில தூக்கி வச்சிருவான். அவன் தான் சாப்பிடுற சாப்பாடு இது. 2 பிளேட்டு வெஜிடபிள் சாலட் சாப்பிடுவான், ஒரு பிளேட்டு தான் வெந்த சோறு சாப்பிடுவான். அப்போ நாமெல்லாம் எப்படி சாப்பிடுறோம்னா, வேகாததா அதெல்லாம் மாட்டுக்கு போட்டுரு, நாம மாட்டை சாப்பிடலாங்கிற மாதிரி இருக்கிறோம். அப்படித்தான் இருக்கிறோம். யாராவது பச்சையா சாப்பிடுறீங்களா? வெஜிடபிள் சாலட்ஸ் ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொடுத்தா அன்னைக்கு வேற வழியே எல்லாம் சாப்பிடுவோம். உண்டா இல்லையா? இல்லைன்னா நம்ம வீட்டுல எல்லாம் பண்ணி சாப்பிடுறதா? வேகாம சாப்பிட்டா நல்லா இருக்காது, உணர்த்தியா நல்லா கறிக்கி சாப்பிடுவோம். இதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. உணவை உயிரோடு சாப்பிடணும், கறிக்கி சாப்பிடக்கூடாது. சாவடிச்சு நாம சீக்கிரம் சாவாயிடுவோம். அப்போ இனிமேல் பச்சையா வெஜிடபிள் சாலட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் இன்னையில இருந்து. வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், நெல்லிக்காய், தேங்காய், டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் வேணும் உப்பு கூட போட்டுக்கோங்க. சாப்பிடலாமா? ஆமா. இது 2ஆம் உணவு. 3ஆம் உணவு அவித்த கீரைகள். அதாவது கீரை எப்படி நம்மள வேக வைக்கிறோம்னா, நல்லா கறிக்கிடுவோம், உண்டுலன்னு ஆக்கிடுவோம். கீரை கண்ணுக்கே தெரியாது. அப்படித்தான் கறிக்கி சாப்பிட்டா தான் கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தண்ணியில வேக வைங்க, அப்பதான் அந்த கீரையினுடைய பலன் முழுசா நல்லா கிடைக்கும். ஐயா எம்ஜிஆர் இருக்கும்போது அவருடைய மேடையில எல்லாம் முதல்ல சொல்லியிருப்பார், உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா, நீங்கள் எல்லாருமே உணவில் கீரையை சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்காரு ஐயா. கம்பல்சரியா கீரை சாப்பிட சொன்னார். நம்ம தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, நாம கவனிக்க மாட்டோம், அவ்வளவுதான். இது விஞ்ஞான பூர்வமா உண்மைதான். இந்த பச்சையம் குளோரோஃபில்ங்கிறது நம்ம உடம்புல சேர்ந்ததுதான், ஒண்ணும் கிடையாது.
நான் ஒரு வில்லேஜ்ல வாழ்ந்தேன், சிட்டேபாளையம், தெத்திக்குட்டை, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இங்க இருந்து ஒரு 10-50 கிலோமீட்டர் போகணும், புளியம்பட்டியெல்லாம் தாண்டி. சிறுமுக போற வழி. அங்க இந்த பால் தொட சமுதாயம் ஒரு முக்கால் அரை ஊருக்கு 60% இருப்பாங்க பால் தொட சமுதாயம். அவங்க பால் தொட மாட்டாங்க. பால் முட்டா சமுதாயம்னு சொல்லுவாங்க அவங்கள. நல்ல இரும்பு மாதிரி இருப்பாங்க. அவங்க என்னைக்கு பால் குடிக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கே கேன்சர் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பால்ல ஜெல்லுங்க கேசின் அப்படின்னு, இப்ப நமக்கு நான் கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அங்க கூட எங்களுக்கு பால் கொடுப்பாங்க. ஏன்னா கேஸ் அடி செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி என்ன இருக்குது பால்ல, பால் ஒரு மாஸ்க், ருசியை கெடுத்துரும். அந்த போய் ஒரு கூறு இருக்குது இல்ல, நம்ம உடம்புல ஒரு கூறு இருக்கு, அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு முட்டாளாக்கிடும். அந்த அறிவு எல்லாம் பண்ணிடும். கூறு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்றோம்ல, அந்த கூரை கெடுத்துரும் பால். ஆமா, அப்ப கூறு கெட்டுதான் நம்ம உடம்பு தெரியும். அது வரை கூறா இருந்தது. அந்த கேஸ்ல செத்து போயிடக்கூடாது இவன், அப்படி அந்த டாக்ஸிக் அந்த ஸ்மெல் தாங்க முடியும், ஓடி வந்துடுவான் இவன் வேலை செய்யாம, அப்படிங்கிறதுக்கு தான் நாங்க பால் கொடுத்தோம். அது நிறைய பேருக்கு தெரியாது, என்ன மாதிரி இருக்கிற சிலருக்கு தெரியும். அப்போ அந்த பாலை நாம நல்லதுன்னு நினைச்சிட்டு சாப்பிடுறோம். அதுல இருக்கிற கேசின்ங்கிற ஜெல், வலுவழுப்பான திரவம் என்ன பண்ணும்னா குடல்ல போய் ஒட்டிக்கும். அது அடுத்த செரிமானத்தை கெடுக்கும். அது அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச காலம் ஆனா ஒரு செடிமெண்டேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு அழுக்கு ஃபார்ம் ஆகி அந்த அழுக்கு புழுவா மாறும். இந்த வயிற்றுல யாருக்கெல்லாம் புழு இருக்குதோ இதுக்கு வேற ஒண்ணும் பெரிய காரணம் கிடையாது. குழந்தைங்க கீரிப்பூச்சிக்கு குறையுதுன்னு சொன்னா இதுக்கு ஒன்றும் பெரிய காரணம் கிடையாது. நாம கொடுத்த பால் தான் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுன்னு பாலா கொடுத்து நாசம் பண்ணோம்ல நம்ம குழந்தைகளை. அதுதான் அப்போ ஆமா, பாலா கொடுத்துதான் நாசம் பண்றோம். ஆமா, பாலா போடுறோம். அதுக்கு பதிலாக இனிமேல தேங்காய் பால் முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காயா அப்படின்னா இதுக்கும் ஆதாரம் இருக்கு. இப்ப நான் சொன்னது விஞ்ஞானபூர்வமான உண்மை. இப்போ வரலாற்று பூர்வமான உண்மை பார்ப்போம். சிலங்க நல்லதா சாப்பிட்டு திடகாத்திரமா இருக்கிறான். பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுடைய மெயின் உணவே கோதுமை. அந்த காலத்துல அப்பப்ப அரைச்சு அப்பப்ப ரொட்டி சுட்டு நல்லா தின்னுட்டு இருந்தான். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான் அரைக்குது. அதனால அவன் எப்ப அரைச்சான்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டுல ராகி எல்லாம் அரைச்சோம்னா இந்த இடத்துல அரைச்சு இந்த இடத்துல களி கண்டுவோம், நாளைக்கு வச்சுக்க மாட்டோம் சுத்துக்கல்ல, அப்படிதான் வச்சுட்டு இருந்தோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான் அரைக்குது. அது எப்ப அரைச்சதுன்னு நமக்கு தெரியாது, ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி இருப்பான். அப்ப அது கெடாம இருக்கணும்னா அதுல பூச்சி மருந்தெல்லாம் போட்டிருப்பான், அது வேற விஷயம். இப்ப அந்த மாதிரி சாப்பிட்டா இன்றைய பஞ்சாபினுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் பால் டம்ளர்ல குடிக்க மாட்டான், ஜக்குல தான் குடிப்பான். நீங்க டம்ளர்ல குடிக்கிறத பார்த்தா பிச்சைக்காரனா பார்ப்பான் நம்மள, புவர் பாய் அப்படிமா. அவன் ஜக்கல் குடிப்பான், ஒரு 1/2 லிட்டர் பக்கமா குடிச்சிருவான் கேஷுவலா. சரி, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னா, பஞ்சாப்ல தான் கேன்சர் எக்ஸ்பிரஸ் ஓடுது. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, இப்போ 60% நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்குது யங் ஜெனரேஷன்ல அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உணவு கலாச்சாரத்தால் நாம் நோயை நோக்கி பயன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும்னா உணவிலும் நம் அக்கறை வேணுமா வேண்டாமா? கட்டாயமா அக்கறை வேணும். அப்போ இந்த 2 விட்டுட்டா போறியா, மாவையும் பாலையும் விட்டுட்டீங்கனால இந்த முழு தானியம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? அப்ப காலையில பழங்களோடும் சாதம், மதியமும் சாயந்தரமும், அதாவது இரவு உணவும் மதிய உணவும் பச்சை காய்கறிகளோட சாதம். இடையில உங்க எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் நட்ஸ். கோகனட் தி பிக்கஸ்ட் நட்னு சொன்னேன். கோகனட்னா கோகனட் பர்பி சாப்பிடுங்க, கோகனட்ல என்ன வேணா பண்ணி சாப்பிடுங்க. இல்ல வேற என்ன நட்ஸ் இருக்குது, நிலக்கடலை இருக்குது, நட்டு எள்ளு இருக்குது, அது கூட நட் மாதிரி தான். இன்னும் என்னென்ன நட் இருக்குது, பாதாம் பிஸ்தா, இதுக்கெல்லாம் போகவே வேண்டாம், அது ரொம்ப காஸ்ட்லி. வேணா அதுவும் கொடுக்க சாப்பிடுங்க, தப்பில்லை. ஆனா அதையெல்லாம் நனைய வச்சு சாப்பிடணும். தேங்காய் ஏற்கனவே நனைஞ்சே இருக்குது. எப்பவுமே ரெடிமேடு நட்டு தேங்காய் தான். தி பெஸ்ட் நட் இன் தி வேர்ல்டு அப்படின்னு கேட்டா தேங்காய் தான் நான் சொல்லுவேன். நீங்க அதை சாப்பிட்டு பார்த்தா சொல்லணும். அப்போ உணவு கலாச்சாரத்துல நம்ம எவ்வளவு தூரம் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம இனிமேல் உணவால நோய் வராது. அப்புறம் வேற எதனால நோய் வரும்? ஆல் டிசீஸ் பிகாஸ் ஆஃப் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ங்கிறான். அப்படின்னு ஒண்ணு இல்லை, ஏதோ தத்து புதுன்னு வளரதான் நினைக்காதீங்க.
எல்லா நோய்க்கும் காரணம் மனசுதான் அர்த்தம். மனசு நோயை கொடுக்கும் ஐயா, மனசுதான் நோயை கொடுக்கும். மனசு அவ்வளவு பெரிய வேலையை செய்யும். இப்ப இந்த கொரோனா நோய் வந்ததுக்கு காரணம் எத்தனை பேருக்கு தெரியும்? மனசுதான் சொல்லி. இந்த கொரோனாவை இன்னுமே அந்த வைரஸை தனிமைப்படுத்தி காட்ட முடியவில்லை அப்படின்னு சொல்லுது. ஒரு கொரோனா வைரஸை தனியா பிரிச்சு காட்ட முடியல அப்படின்னா நீ உனக்கு வந்த நோய்க்கு காரணம் அதுதான் சொல்லி இன்னும் விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்படல. அப்ப எப்படி உனக்கு நோய் வந்துச்சு? பக்கத்து வீட்டுக்காரனு காய்ச்சவன் செத்து போயிட்டான், நானும் கூட செத்துடுவேன் இருக்குதே அப்படின்னு நீ பயந்தால செத்துடுவேன். பயம் ஒரு மிகப்பெரிய மோசமான நோய். பக்கத்து வீட்டுக்காரன் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டான்னா எனக்கு நெஞ்சு வலி வரும்போதெல்லாம் ஹார்ட் அட்டாக் தானா நான் நினைக்கிறேன். உண்டா இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி எல்லாம் எதெல்லாம் நடக்குதோ அதை பார்த்துட்டு அதெல்லாம் நமக்கு வரப்போகுது. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் சொல்வாரு, உன் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அச்சமூட்டி இறைவன் உன்னை எச்சரிக்கை செய்கிறான்னு அர்த்தம். ஏய், அவன் என்னெல்லாம் பண்ணானா அதெல்லாம் உனக்கு வரக்கூடாதுன்னா நீ உன் தூய்மையாரு, நீ உன் மனசாட்சிக்கு சத்தியமாயிரு அப்படின்னு சொல்றாரு. புரியுது இல்லைங்களா? அவர் என்னெல்லாம் பண்ணாரு நமக்கு தெரியாதுல்ல. நாம என்ன பண்ணோம், நமக்கு கான்பிடென்ட் இருக்கா, நம்பிக்கை இருக்கா, அந்த சத்தியத்தின் மேல இருக்கிறோமா? வேற யாருக்கு இல்ல, உங்களுக்கு. நீங்க என்னென்ன பண்ணணும்? பசிச்சுதான் சாப்பிட்டீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னொருத்தனுக்கு தெரியுமா? ருசிச்சுதான் சாப்பிட்டீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னொருத்தனுக்கு தெரியுமா? நீங்க சாப்பிட்டது சரியான உணவுதான் உங்களுக்கு தெரியுமா? இன்னொருத்தனுக்கு தெரியுமா? இதை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுதான் நோய்ங்கிறார். டிசிப்ளினரி ஆக்ஷன் அகைன்ஸ்ட் யுவர் ஆக்ஷன். நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியோ அதை ஒழுங்குபடுத்துவதற்காகவே உன் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி உனக்கு கட்டளை இடுகிறது, வழிகாட்டுகிறது, சிக்னல் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப அது வழிகாட்டுற மாதிரி நடந்துகிட்டா போதும். காய்ச்சல் வரும்போது வாயில எதுவும் பிடிக்கலையா, நாய்க்குட்டிக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இருக்கணுமா வேண்டாமா? அது சாப்பிடாதையா, உடம்பு சரியில்லைன்னா நீ பிரியாணியா கொண்டு போய் வச்சாலும் நம்மள ஒரு மாதிரி பார்க்கும், லூசு பயல, நான்சென்ஸ், ஐ எம் சிக், யூ ஆர் ஃபீடிங் மீ அப்படின்னு அது நம்மளை பார்க்கும். நாம சிக்கா இருக்கும்போதுதான் என்னென்ன மெனு போடுறோம். இந்த குப்பையான பாலை அந்த இன்னும் செரிக்கவே முடியாத பண்ணன் தொட்டு நப்பி அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷத்தை போட்டு காய்ச்சலை போக்குறதுக்கு முயற்சி பண்றோமா இல்லையா? இல்லைன்னா பஞ்சத்துல சாப்பிடுற கஞ்சியை நாம சாப்பிடுறோம். கஞ்சி எங்க சாப்பிடணும்? நம்ம வரலாறு என்ன சொல்லுது? எங்க எல்லாம் பஞ்சமோ அங்கதான் கஞ்சி கலையம் திறக்கப்பட்டது. நோயாளிக்கு கஞ்சி கொடுக்கணும்னு சொல்லி எந்த வரலாறுலையும் எழுதல. நோயாளிக்கு பலரசம் கொடுன்னு சொல்லி என்ன எழுதி இருக்குது. அதுக்கு ஆதாரம் இருக்குதான்னா இருக்கு. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னாடியும் பழக்கடை இருக்கா இல்லையா? 18ஆம் நூற்றாண்டில் இருந்து. என்ன இன்னைக்கு பழம் வேற, வெளிநாட்டு பழம் வச்சுட்டாங்க, நம்ம நாட்டு பழம் வைக்கிறது இல்ல. ஏன்னா அப்பதான் அழுகாதுன்னு அவன் தெரிஞ்சுட்டான். அவன் வியாபாரம் பண்ணணும்ல. அப்போ நாம வரலாறையும் மறந்துடுறோம், விஞ்ஞானத்தையும் மறந்துடுறோம். அதனால நாம சம்பாதிச்சு எவனுக்கும் கொடுத்துட்டு இருக்க கூடாது. இனிமேல் கொண்டு வரலாற்றையும் விஞ்ஞானத்தையும் நம் ஆரோக்கியத்தின் பால் சிந்திச்சு பார்த்து செயல்படணுமா வேண்டாமா? செயல்படுவோம். நாம் ஆரோக்கியமாக இருப்போம். அது எப்போதும் நமது விருப்ப பதிவாக இருக்க வேண்டும். நம் உடலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் மிகவும் கூர்மையாக, மிகவும் மென்மையாக, மிகவும் அறிவுபூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்க எந்த குறைக்கும் வேலையே கிடையாது. ஒரு முடி கூட தப்பா முளைக்காது, ஒரு முடி கூட தப்பா வளராது. உண்டா இல்லையா? யாருக்காவது கண்ணுல இந்த இமை முடி இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்களா? இந்த முடி மாதிரி இந்த முடி வளர்ந்தா என்ன ஆகும்? அப்படி யாருக்காவது நடக்குதா? அப்ப எவ்வளவு அறிவோட நடந்துட்டு இருக்குது வேலை. அதை போய் சந்தேகப்பட்டு நாம டெஸ்ட்ங்கிற பண்றதானே. டெஸ்ட் வச்சிருக்கிறவனுக்கு லாபம், உனக்கு மிகப்பெரிய நட்டம், பெரு நஷ்டம். உன் வலியை இந்த உலகத்துல யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. உன் வலியை இந்த உலகத்தில் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த மெஷினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீதான் சொல்லணும், ஐயா இங்க குறுக்கு வலியா, குத்தி குத்தி வலிக்குதுயா. ஒரு பயல் கண்டுபிடிக்க முடியாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய மருத்துவராக இருக்கட்டும் முடியாது.
மிகப்பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், முடியாது. உனக்கு பசி நீ மட்டும்தான் சொல்ல முடியும், எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கூருணர்வை நாம் பாதுகாத்துக் கொண்டால் ஆரோக்கியம் எப்போதும் நம்மளுடைய விருப்பமாக இருக்கும். இதுல யாரும் குறுக்கிடாம பார்த்துக்கணும். அதுக்காக பெரியவங்க சொன்னாங்க, உடல்நலம் சரியில்லையா சும்மா இரு, சும்மா இரு, உனக்குள் கவனி. செய்யணுமா வேண்டாமா? ஆமா. இதுக்கு மேல உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு சர்மிளா இருப்பாங்க உங்க ஏரியாவில். அவங்க எங்க இன்ஸ்டிடியூட்னுடைய இந்த வருடம் பரீட்சை எழுத போறாங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியில டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் சயின்ஸ் சார்லி அவ வரப்போகுது. அவங்க இதுக்கு மேல உங்களுக்கு தேவையான வழியை காட்டுவதற்கு தயாரா இருக்காங்க. அவங்கள சரியா பயன்படுத்திக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். இல்ல நான் பழையபடி விஷம்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு யார் மனசும் நினைக்காதுன்னு நான் நம்புறேன். விஷமில்லாத உணவு, விஷமில்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, விழிப்பான வாழ்க்கை நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்படின்னா நீங்க சர்மிளாவை தொடர்பு கொள்ளுங்க, அவங்கள பயன்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு ஒரு வருஷம் எங்க இன்ஸ்டிடியூட் தேவையான அளவு போதனை பண்ணியிருக்கு. மிக சிறப்பா வழிகாட்டுவாங்கன்னு நான் நம்புறேன். அக்குபஞ்சர்ங்கிற முறையோட அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அக்குபஞ்சர் என்ன செய்யும் அப்படின்னா, வருமுன் காக்கும் வந்த பின்னும் காக்கும். அதான் அக்குபஞ்சர். உட்காருங்க. வருமுன் காக்கும்னா, ஆமா உங்களுக்கு நல்லதா இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுமா பண்ணிக்கலாம் தாராளமா. இனிமேல் வரப்போகிற தொந்தரவுகளையும் தடுக்கும். அதான் வருமுன் காக்குறது. அதாவது இப்ப எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா போச்சியா அதான் நோய் வருது. நோய் எதிர்ப்பு சக்தியை பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு அக்குபஞ்சர் உதவி செய்யும். வந்த பின்னாடி எந்த தொந்தரவாக இருந்தாலும் வந்த பின்னாடியும் காக்கக்கூடியது அக்குபஞ்சர். 10,000 வகையான நோய்களையும் ஒற்றை தொடுதலில் சுகமாக்கக்கூடியது அக்குபஞ்சர். உங்களுடைய உடலினுடைய சக்தியை அதை டியூன் பண்றதுதான். இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், ஆணி வச்சு அதை குத்துவாங்களா, மண்டையில ஏத்திடுவாங்களா அப்படின்லாம் பயப்பட வேண்டியது. அக்குபஞ்சர்னால அப்படி ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்கிட்டையும். இந்த அக்குபஞ்சர்னால வெறுங்கை மருத்துவர்னு அர்த்தம். வெறுங்கைன்னு என்ன, ஆணி இருக்கிறது, ஊசி இருக்காது. அப்ப ஊசி வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஏன் சார் அப்படி? ஆமா, அக்குபஞ்சர் கண்டுபிடிச்சு 10,000 வருஷம் ஆச்சு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊசி இருந்துச்சு? எங்க மெட்டீரியல்ல இருந்தது? ஒண்ணும் கிடையாது. அப்ப அவன் பயன்படுத்தினது மிகப்பெரிய ஆற்றலான மனசையும் அந்த தொடு உணர்வையும் தான். அப்போ மென்மையா தொடுறது தான் அக்குபஞ்சர். எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 1/2 நிமிஷம் போதுமானது. 1/2 நிமிஷம். இந்த அற்புதமான விஷயத்தை நாம் நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியத்தை தக்க வச்சு கொள்ளணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் இந்த அக்கறை இருக்குன்னு நான் நம்புறேன். இது நிகழ்வோட நாம் இதைய நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க கேள்விகள் ஏதாவது இருந்தா பதில் சொல்ல முயற்சி பண்றேன். வாங்க. வாழ்த்துக்கள். வாழ்வோம் வளத்துடன்.